புதிய தலைமுறையின் புதிய விடியலில் இந்நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறியது ஈரோடு. சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர் பெருமிதம். உலகம் முழுவதும் 1/8 மக்களை கொரோனா தாக்கும் என கணிப்பு. 100 கோடி மக்களுக்கு நோய் தொற்றும் என பன்னாட்டு மீட்புக்குழு தகவல். தமிழ்நாட்டில் புதிதாக 121 பேருக்கு கொரோனா தொற்று. வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. சென்னையில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 103 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கோயம்பேட்டு சந்தையில் 5வது கூலி தொழிலாளி ஒருவருக்கு கொரோனா தொற்று. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,000-ஐ நெருங்குகிறது. ஒரே நாளில் 1543 பேருக்கு பாதிப்பு, 684 பேர் குணமடைந்து விட்டதாக தகவல். கோவில்கள் குறித்து நடிகை ஜோதிகா கூறிய கருத்தில் உறுதியாக இருப்பதாக நடிகர் சூர்யா அறிக்கை. மக்களுக்கு உதவினால் அது கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கை என்பது திருமூலர் காலத்து சிந்தனை என்றும் விளக்கம். கொரோனாவுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிப்பது ஆபத்தானது என மத்திய சுகாதாரத்துறை தகவல். குணமாகும் என்பதற்கு எந்த திட்டவட்டமான ஆதாரமும் இல்லை என்றும் விளக்கம். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை செயல்படுத்த பரிசீலிக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உணவு கிடைக்காமல் திண்டாடுவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கொரோனா பரவலை தடுக்க தவறியதால் 184 நாடுகள் நரகத்தில் சிக்கியுள்ளன. சீனா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான குற்றச்சாட்டு. கொரோனாவால் உலகளவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 31 லட்சத்தை தாண்டியது. உயிரிழப்பு 60,000-ஐ நெருங்கி வருவதால் அச்சம். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. பிறந்து 5 நாட்களேயான குழந்தைக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 121 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தமிழகத்தில் 2058-ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்ப தற்போது 902 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் 25-ஆக உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் உயிரிழப்போர் விகிதம் 1.2-ஆக உள்ளது. நம்பிக்கை அளிக்கும் வகையில் குணமடைந்தோர் விகிதமும் அதிகமாக உள்ளது. இதுவரை கொரோனாவிலிருந்து 54.8% பேர் குணமடைந்துள்ளனர். உலக நாடுகளைப் போல் தமிழகத்திலும் கொரோனாவால் ஆண்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1392 ஆண்களும் 666 பெண்களும் இதுவரை பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்திலேயே சென்னையில்தான் அதிகம் பேர் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 673-ஆக உள்ளது. இது 32.7% தமிழகத்தில் கொரோனா வைரஸால் மாவட்ட வாரியாக பாதிக்கப்பட்டோர் விவரங்களை பார்க்கலாம். சென்னையில் ஒரே நாளில் 103 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 673-ஆக அதிகரித்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் 12 பேருக்கு நோய் தொற்று அறியப்பட்டுள்ள நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 70-ஆக அதிகரித்துள்ளது. சென்னைக்கு பிறகு அதிக பாதிப்புகளை சந்தித்த கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் புதிய தொற்று கண்டறியப்படவில்லை. கள்ளக்குறிச்சியில் 3 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அங்கு மொத்தம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9-ஆக ஆனது. நாமக்கலில் 2 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் ஒருவருக்கும் கொரோனா தொற்று அறியப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் இன்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை. செங்கல்பட்டில் பிறந்து 5 நாட்களேயான பச்சிளம் குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரே தெருவைச் சேர்ந்த 11 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் பகுதியில் ஒரே தெருவில் இத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. அம்பத்தூரில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு எவ்வாறு உயர்ந்து வருகிறது என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்த நிலையில் ஒரே நாளில் 121 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி 52 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்த நாளே பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையும் 2058ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் 22ஆம் தேதி 15 பேர், 23ஆம் தேதி 27 பேர், 24ஆம் தேதி 52 பேர் என கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. 25ஆம் தேதி 43ஆக இருந்த பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 28ஆம் தேதி 103ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கையும் நாள்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. கடந்த 20ஆம் தேதி சென்னையில் கொரோனா தொற்று இறுதியானவர்களின் எண்ணிக்கை 303 தற்போது 673ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் தற்போது அதில் இருந்து மீண்டு தொற்று இல்லாத பகுதியாக மாறி மக்களுக்கும் அரசுக்கும் நம்பிக்கை அளித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் அதிகம் பாதித்த மாவட்டங்களில் ஒன்றாக இருந்தது ஈரோடு. தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவித்த பட்டியலிலும் ஈரோடு மாவட்டம் இடம்பெற்றிருந்தது. தாய்லாந்திலிருந்து தமிழகத்திற்கு சுற்றுலா விசா மூலம் வந்த 7 பேரில் ஒருவர் கோவையிலிருந்து தாய்லாந்து செல்ல முற்பட்டபோது அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருடன் ஈரோடு கொல்லம்பாளையம் மசூதியில் தங்கியிருந்தவர்களில் 3 பேர், டெல்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய 42 பேர் என கொரோனாவின் தாக்கம் பரவியது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் பதற்றம் நிலவ 18 இடங்களை தனிமைப்படுத்தி 33,000 குடும்பங்களைச் சேர்ந்த 1,66,800 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த சூழலில் கடந்த 11ஆம் தேதி கொரோனா பாதித்த 60 வயது முதியவர் ஒருவர் உயிரிழக்க அங்கு கொரோனா தடுப்பு பணியை முழுவீச்சில் முடுக்கிவிட்டது மாவட்ட நிர்வாகம். மேலும் மாவட்டத்தின் அனைத்து எல்லைகளையும் அடைத்து கண்காணித்தது மாவட்ட காவல்துறை. அதன் பிறகு படிப்படியாக குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. 70 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசியாக சிகிச்சை பெற்ற 4 பேரும் குணமடைந்து வீடு திரும்பியதால் கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டமாக மாறியிருக்கிறது ஈரோடு. ஸோ இங்கே நிறைய ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தவங்களோட பிரைமரி கான்டாக்ட் அவங்க வீட்டு மெம்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 28 பேர் குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலி அவங்க சிலவங்க நாங்கள் எங்கள் அக்கா வீட்டில் வரோம், தங்கச்சி வீட்டில் குழந்தை அவங்களோட 3 நாள் 4 நாள் இருந்தனால அந்த குழந்தை பாசிட்டிவாகி மறுபடியும் அந்த ஃபேமிலிக்கு பாசிட்டிவ் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து இங்கே மெட்டர்னரி வார்டில் லேடிஸ் குழந்தைங்களாம் தனியாக வச்சுருந்தோம். இவங்களுக்கு கையாளணும்னா அவங்களோட பிஹேவியர் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இதெல்லாமே அவங்களுக்கு தெரிய வைக்கிறது இந்த போலீஸ், ரெவன்யூ அத்தாரிட்டிஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், கீழே இருக்கிற இந்த ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே முழுமையாக வேலை செஞ்சாங்க. அதில் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது போலீஸோட தலையாய கடமையாக இருந்துச்சு. தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாக கூறும் மருத்துவர்கள், செவிலியர் பிறந்த பச்சிளம் குழந்தையையும் கொரோனாவிலிருந்து மீட்டதை விவரிக்க வார்த்தையில்லை என நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். ஃபஸ்ட்டு எதிர்ப்பு சத்து உருவாக்கும்படியாக நல்ல ஆகாரம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா போட்டு நல்ல ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான மாத்திரைகள் அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். தாய்லாந்து பேஷண்ட்லாம் அவங்களுக்கெல்லாம் பாஷையே புரியாது. நாங்கள் அப்படியே சைகையிலேயே பேசி சொல்லி ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தோம். அவங்களும் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா, அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. ஒரு குழந்தைய பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது COVID-19 ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் அவ்வளோ என்ன சொல்கிறது டெடிக்கேட்டடாக கொடுத்தோம் கேர். அந்த நியூ பார்னுக்கு டெடிக்கேட்டடாக கொடுத்து அந்த குழந்தை நல்லாய் போனது எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை நல்லாய் போன மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங். முன்னதாக குணமடைந்த 4 பேரையும் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பண்ணன், ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், மருத்துவர்கள், செவிலியர் உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். எதிர்காலத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஜான் மைக்கேல். உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் 100 கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பன்னாட்டு மீட்புக் குழு என்ற அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் இந்த தகவல் தெரியவந்திருக்கிறது. உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சர்வதேச நாடுகள் மனிதாபிமான உதவிகளையும் நிதி சார்ந்த உதவிகளையும் வழங்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக
பலவீனமான நாடுகளான ஆப்கானிஸ்தான், சிரியா ஆகியவை கொரோனாவால் அதிக அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும், எனவே அந்நாடுகளில் பெருமளவில் நோய் பரவும் முன் அவசர கதியில் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனாவுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிப்பது ஆபத்தானது என மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர், பிளாஸ்மா சிகிச்சையால் கொரோனா குணமாகும் என்பதற்கு எந்த திட்டவட்டமான ஆதாரமும் இல்லை என கூறினார். மேலும் இதுபோன்ற முறையிலான சிகிச்சையால் நோயாளி ஆயுளுக்கும் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு பிளாஸ்மா சிகிச்சையை சோதனை ரீதியில் மட்டும் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிளாஸ்மா சிகிச்சை குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆராய்ச்சியில் திட்டவட்டமான முடிவு கிடைக்கும் வரை அந்த முறையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க முடியாது என்றும் லாவ் அகர்வால் தெரிவித்தார். கோயில்களைப் போலவே பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் உயர்வாக கருத வேண்டும் என்கிற ஜோதிகாவின் கருத்தில் தாங்கள் உறுதியாகவே இருப்பதாக அவரது கணவரும் நடிகருமான சூர்யா தெரிவித்துள்ளார். விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியவர்களின் எண்ணங்களை பின்பற்றியே ஜோதிகா தனது கருத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவும், அதை சிலர் குற்றமாக பார்ப்பதாகவும் சூர்யா குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு உதவினால் அது கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கை என்பது திருமூலர் காலத்து சிந்தனை என்று தெரிவித்துள்ள சூர்யா, நல்லோர் சிந்தனைகளை படிக்காத, காது கொடுத்து கேட்காதவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை என்றார். பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் இறைவன் உறையும் இடமாக கருத வேண்டும் என்ற கருத்தை எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் வரவேற்பதாக சூர்யா தெரிவித்துள்ளார். ஜோதிகாவின் கருத்தில் உறுதியாகவே இருப்பதாகவும், மதங்களை கடந்து மனிதமே முக்கியம் என்பதை சொல்லித்தர விரும்புவதாகவும் சூர்யா கூறியுள்ளார். தவறான நோக்கோடு தரக்குறைவாக சிலர் அவதூறு பரப்பினாலும் நல்லோர், நண்பர்கள், ரசிகர்கள் தங்களுக்கு துணை நிற்பதாக சூர்யா நெகிழ்ந்துள்ளார். கொரோனா தொற்றால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட இந்த நேரத்திலும் தங்களுக்கு கிடைத்த ஆதரவு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக சூர்யா குறிப்பிட்டுள்ளார். நல்ல எண்ணங்களை விதைத்து நல்ல செயல்களை அறுவடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை ஆதரவளித்தோர் துளிர்க்கச் செய்துள்ளதாக கூறிய சூர்யா, உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். ஜோதிகா தெரிவித்த கருத்தில் உறுதியாக இருக்கிறோம் என விளக்கம் அளித்திருக்கும் நடிகர் சூர்யாவின் நிலைப்பாட்டிற்கு நடிகர் விஜய் சேதுபதியும் ஆதரவு தெரிவித்துள்ளார். கோயில்களைப் போலவே பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் உயர்வாக கருத வேண்டும் என்ற ஜோதிகா நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்தார். இதுகுறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அந்த கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என சூர்யா அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் சேதுபதி சிறப்பு என குறிப்பிட்டு தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார். வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், சேலம், திருச்சி, பெரம்பலூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னை அணைப்பகுதியில் 4 சென்டிமீட்டரும், காட்பாடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் தலா 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் முழு முடக்கத்தை மீறி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் ட்ரோன் கேமராவை கண்டதும் தப்பியோடினர். தமிழகத்தில் கொரோனாவால் அதிகம் பாதித்த மாவட்டங்களில் சென்னை முதல் இடத்தில் உள்ளது. இதனால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக விதிக்கப்பட்டுள்ள முழு முடக்கத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் முழு முடக்கத்தை மீறி சுற்றுவோரை கண்காணிக்க ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. சென்னையில் வில்லிவாக்கம், மணலி உள்ளிட்ட பல இடங்களில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணித்தனர். அப்போது எர்ணாவூரில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் ட்ரோன் கேமராவை கண்டதும் சிதறி ஓடினர். கும்பகோணம் அருகே திருப்பனந்தாளில் தடையை மீறி தேநீர் விற்ற நபரும் காவலும் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் காணொலி வேகமாக பரவி வருகிறது. கும்பகோணத்தை அடுத்த திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் தீபக் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சைக்கிளில் தேநீர் விற்று வந்த
நந்தவர்மனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதில் இருவரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அமெரிக்க வான்வெளியில் பறந்து சென்ற பறக்கும் தட்டு UFO எனப்படும் அடையாளம் காண இயலாத பறக்கும் பொருட்கள்தான் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. வானில் மின்னல் வேகத்தில் பறந்து மறைந்த பொருட்கள் பாதுகாப்பு ரீதியில் ஆபத்தானவை அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவெளியில் உலா வந்த இந்த படங்கள் குறித்து தவறான கருத்துக்களை களையவும் உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தவுமே இவ்விளக்கம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை வெளியிட்டுள்ள இந்த 3 வீடியோ படங்களுமே 2017, 2018 ஆண்டுகளில் தனியார் நிறுவனம் ஒன்றால் வெளியிடப்பட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. அதுகுறித்து பலவாறான யூகங்கள் வெளியாகி வந்த நிலையில் அமெரிக்க கடற்படை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கோயம்பேட்டு சந்தையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே பூ வியாபாரிகள் உள்ளிட்ட 4 அங்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 5வதாக விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோயம்பேட்டு சந்தையில் 6 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டால் சந்தை முற்றிலும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை வளாகத்தில் பொதுமக்கள் நேரடியாக வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொரோனா நோய் தடுப்பு மற்றும் சமூக பரவலை தடுக்க முதலமைச்சரின் உத்தரவின்படி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி கோயம்பேட்டு வணிக வளாகத்தில் சில்லறை விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அந்தந்த பகுதிகளில் உள்ள மைதானம், பேருந்து நிலையங்களில் காய்கறி, பழங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் கோயம்பேட்டில் இயங்கி வந்த பூ மார்க்கெட், பழங்கள் அங்காடி வியாழன் முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி, தானியங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பொருட்களை இறக்கி வைத்த பின்னர் வெளியேற்றப்படும் என்றும் அதிகாலை முதல் 7:30 மணி வரை வியாபாரிகள் சில்லறை விற்பனைக்கு காய்கறிகள் வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் நேரடியாக வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணை கோயம்பேட்டு உணவு தானிய அங்காடிக்கு பொருந்தும் என்றும் லாரிகள் மற்றும் வீட்டு விநியோக நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் சேவை தொடர்ந்து நடைபெறும் எனவும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் தீவிரத்தை உணராமல் பொது முடக்கத்தை மக்கள் அலட்சியப்படுத்துவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேதனையுடன் கூறியிருக்கிறார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள 12 குழுக்களைச் சேர்ந்த 40 IAS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். பாதிப்பின் தீவிரத்தை பொறுத்து சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் பொது முடக்கம் தொடர்பாக முடிவெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆலோசனையின் போது பேசிய அவர், தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளின் செயல் பாராட்டத்தக்கது என்றார். காய்கறி சந்தைகளில் தனிமனித இடைவெளியை மக்கள் முறையாக பின்பற்றுவதில்லை என்றும் முதலமைச்சர் வேதனையுடன் கூறினார். இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் அரசின் கட்டுப்பாடுகளை அலட்சியப்படுத்தியதால் கொரோனா பாதிப்பு அதிகரித்ததாகவும் அதனை உணர்ந்து தமிழக மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு நம்முடைய சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இப்படி பெரிய நகராட்சிகள், திருச்சி இப்படி போன்ற பெரிய மாநகராட்சியில் இந்த காய்கறி மார்க்கெட்டில் தான் பிரச்சனையே. இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொன்னாலும் மக்கள் அதை பின்பற்ற மறுக்கிறார்கள். இது விளையாட்டுத்தனமாக நினைக்கின்றார்கள். இந்த நோயினுடைய வலிமை, தீவிரம், தாக்கம் இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சு கொள்ளல. அதை நம்ம மக்கள் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஆரம்ப காலகட்டம், இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது பொதுமக்களும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த பரவலை எளிதாக தடுக்கலாம். இல்லாவிட்டால் உலக நாடுகள் முழுவதும் தடுக்கப்பட்டால் கூட நம்ம பகுதியில் தடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த நோயினுடைய வலிமையை அறிந்து மக்கள் பின்பற்ற வேண்டும்.
டெல்டா மாவட்டங்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் மற்றும் விவசாயத்தை சார்ந்துள்ளவர்கள், 13 லட்சம் விவசாய கூலி தொழிலாளர்கள் என 23 லட்சம் பேர் உள்ளனர். அத்தனை பேரின் வாழ்வாதாரத்தையும் கட்டி போட்டிருக்கிறது பொது முடக்கம். கடைமடை பகுதியான நாகையில் பொது முடக்க காலத்தில் பல்வேறு சிரமங்களை விவசாயிகள் எதிர்கொண்டு வருகிறார்கள். விவசாய பணிகளுக்கு தடையில்லை என்ற அறிவிப்பு இருந்தாலும் விளை நிலங்களில் பணியாற்ற தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை என்கிறார்கள் விவசாயிகள். சில இடங்களிலோ வேலைக்கே செல்ல முடியவில்லை என்ற பிரச்சனையும் விவசாய தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. அதனால் வீட்டிலே இருக்கிறவங்க வண்டி போக முடியல. வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு கூலி கிடைக்கும். ஒன்றும் கூலியும் கிடைக்கிறாப்புல இல்லைங்க. எங்கேயும் வெளியில் வேலைக்கு போனால் கூட அவங்க போலீஸுக்காரங்க வந்து மிரட்டி நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நாங்கள் எப்படிங்க நாங்கள் பிழைக்கிறது? எங்களுக்கு ஒன்றுமே வழியே இல்லை. அடுத்த ஆண்டிற்கான விவசாயத்திற்கு விதைகளை இந்த ஆண்டே தயார் செய்தாக வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு தேவைப்படக்கூடிய உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை தற்போது தயார் செய்ய வேண்டும் என்ற நிலையில் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பதாக கூறுகிறார்கள் வேளாண் பெருமக்கள். புதிய தலைமுறைக்காக நாகையில் இருந்து செய்தியாளர் விஷ்ணுவர்தன். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இறுக்கி அவர்களை இன்னலுக்கு ஆளாக்குவது அறமாகாது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழியர்களுக்கான 18 மாத அகவிலைப்படி, ஈட்டிய விடுப்பு ஊதியம் நிறுத்தி வைப்பு, வருங்கால வைப்பு நிதியின் மீதான வட்டி குறைப்பு என அதிமுக அரசு சம்பளத்தின் மீது தாக்குதல் தொடுத்து ஆணை வெளியிட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் அரசு ஊழியர்கள் கடுமையாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும், ஆனால் இந்த நடவடிக்கை அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும் என்ற அடிப்படை உண்மையை கூட அரசு ஏனோ உணரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஸ்டாலின், மத்திய அரசிடமிருந்து மாநிலத்திற்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு, நிதி கமிஷன் பகிர்வு உள்ளிட்டவற்றை அரசியல் அழுத்தம் கொடுத்து உடனடியாக பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதை விடுத்து தனது விரலை கொண்டே தன்னுடைய கண்ணை குத்திக் கொள்வதைப் போல அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இறுக்கி அவர்களை இன்னலுக்கு ஆளாக்குவது அறம் ஆகாது என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களையும் தொழில் முனைவோரையும் பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை பாதிக்கும் எதையும் செய்யக்கூடாது என பிரதமர் கூறும் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களின் அகவிலைப்படி ஏற்றத்தையும் ஈட்டிய விடுப்பையும் முடக்குவதாக கூறியுள்ளார். தொழில் முனைவோரையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதில் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவலை தடுக்க வீட்டில் இருந்து பணியாற்றும் முறையை நாடு முழுவதும் பிரபலப்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். வீட்டில் இருந்து பணியாற்றுவது அதிகரித்தாலும் வங்கிகளில் பணத்தை செலுத்துவது போன்ற பரிமாற்றங்களுக்கு நேரில் செல்ல வேண்டியிருப்பதால் அதற்கு மட்டும் இம்மாத இறுதி வரை தளர்வு அளித்திருந்ததாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த தளர்வை வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிக்க முடிவு செய்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதனால் ஜூலை வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்படுமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் சிக்கி தவித்து வரும் தமிழக தொழிலாளர்கள் தங்கள் ஊர் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 36 கூலி தொழிலாளர்கள் ஆந்திர மாநிலம் ஆனந்தபுரத்தில் உள்ள கல்லூரிக்கு வர்ணம் பூசும் பணிக்காக சென்றுள்ளனர். பின்னர் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதால் ஊர் திரும்ப முடியாமல் 1 மாதத்திற்கும் மேலாக அங்கேயே தவித்து வருகிறார்கள். இதனால் சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாட்ஸ்அப் வீடியோ மூலம் தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. அமெரிக்காவில் மட்டும் ஒரே நாளில் 2500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அந்நாட்டில் மொத்த உயிரிழப்பு 60,000 நெருங்குகிறது. அங்கு 10,35,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,42,000 பேர் வரை குணமடைந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இத்தாலியில் 27,000க்கும் அதிகமானோரும், ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் தலா 23,000க்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்துள்ளனர்.
பிரிட்டனில் 1,61,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் உயிரிழப்பு 22,000-ஐ நெருங்குகிறது. இதேபோல் ஜெர்மனி, துருக்கி, ரஷ்யா, ஈரானிலும் பாதிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. பிரேசில் நாட்டில் 72,000-ஐ பாதிப்பு கடந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 500-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 31,35,516 உள்ளது. 2,17,749 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை நெருங்கி வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை சீனா தடுக்க தவறியதால் 184 நாடுகள் நரகத்தில் சிக்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கொரோனா வைரஸை சீனாவிலேயே தடுத்து நிறுத்தியிருக்க முடியும், ஆனால் தற்போது சீனா உலகம் முழுவதும் கண்களுக்கு தெரியாத எதிரியை பரப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனால் பெரிய அளவில் பொருளாதார இழப்பையும் சீனா ஏற்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் தொடர்பான சீனாவின் செயல்பாட்டில் தங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், சீனாவில் இருந்து கொரோனா பரவியது தொடர்பாக தமது நிர்வாகம் மிக தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாகவும் உரிய நேரத்தில் அது குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் கூறினார். கொரோனா பரவலை தடுக்க கட்டுப்பாடுகளை விதிக்காத தங்கள் அணுகுமுறைக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக ஸ்வீடன் அரசு தெரிவிக்கும் நிலையில் அங்கு தொற்று பாதிப்பும் உயிரிழப்பும் வேறு விதமான நிலையை காட்டுகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்வீடனில் கொரோனா பரவலை தடுக்க அரசு சார்பில் சில எச்சரிக்கைகள் மட்டுமே மக்களுக்கு விடுக்கப்பட்டன. 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது, வீட்டிலிருந்து பணிபுரிய வாய்ப்பு உள்ளவர்கள் அதை செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. கல்லூரி வகுப்புகள் இணையதள வழியாக நடைபெறலாம் என கூறப்பட்டது. ஆனால் பள்ளி குழந்தைகள் தங்கள் வகுப்புக்கு சென்று வருகின்றனர். அலுவலகங்கள் வழக்கம் போல திறக்கப்பட்டு ஊழியர்கள் நடமாட்டம் குறைத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. சலூன்கள், உணவகங்கள் வழக்கம் போல திறந்திருக்கின்றன. எனினும் சுமார் 1,03,00,000 மக்கள் தொகையை கொண்ட ஸ்வீடனில் கொரோனா இறப்பு விகிதம் 1,00,000 பேருக்கு 21 இருக்கிறது என அந்நாட்டு அரசு தெரிவிக்கிறது. ஸ்பெயினில் 1,00,000 பேருக்கு இறப்பு விகிதம் 44 இத்தாலியில் 49 உள்ள நிலையில் அங்கெல்லாம் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும், ஆனால் தங்கள் நாட்டின் அணுகுமுறை சரியானது என்றும் ஸ்வீடன் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இத்தகைய போக்கால் அங்கு கொரோனா பாதிப்பும் உயிரிழப்பும் அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். டென்மார்க்கில் இறப்பு விகிதம் 1,00,000 பேருக்கு 7 நார்வே, பின்லாந்தில் தலா 4 இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே மேலும் நிலைமை மோசமாவதை தவிர்க்க முழு முடக்கத்தை அரசு செயல்படுத்த வேண்டும், தனிமனித இடைவெளியை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்வீடனில் 18,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 2,200 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊரடங்கை மீறுபவர்களை கிடுக்கிப்பிடி போட்டு காவல்துறையினர் பிடித்து வரும் அதே வேளையில் அதை முறையாக கடைபிடிப்பவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றி வருகிறது. ஹரியானா மாநிலத்தில் பஞ்ச்குலா காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட 7வது செக்டாரில் வசித்து வருபவர் கரன்புரி. பொது முடக்கத்தால் வீட்டிலேயே முடங்கி கிடந்த இந்த மூத்த குடிமகனுக்கு இன்று பிறந்த நாள். இதை அறிந்து கொண்ட பஞ்ச்குலா காவல்துறையினர் அவரது வீடு தேடிச் சென்று விசாரிப்பது போல அணுகியிருக்கிறார்கள். அவரும் பெயர் உள்ளிட்ட விவரங்களை சொல்லியபடி காவல்துறையினரை நெருங்கிய போது திடீரென கைகளில் இருந்த கேக்கை காண்பித்து கரன்பூரிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். இதை சற்றும் எதிர்பாராத அவர் சிறிது நேரம் கண்கலங்கினார். பின்னர் அந்த கேக்கை வெட்டி காவல்துறையினருக்கும் வழங்கி தானும் உண்டார். காவல்துறை உங்களது நண்பன் என்பதை ஹரியானா மாநில காவல்துறையினர் இந்த ஊரடங்கு காலத்தில் நிரூபித்துள்ளனர். அண்மை செய்தி. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29,974 இருந்து 31,332 அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 7,027 இருந்து 7,696 அதிகரித்திருக்கிறது. மேலும் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 937 இருந்து 1,007 அதிகரித்திருக்கிறது.
இந்திய அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 29,974 இருந்து 31,332 அதிகரித்திருக்கிறது. வரும் மே 3ஆம் தேதி வரை கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29,974 இருந்து 31,332 அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7,027 இருந்து 7,696 அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 937 இருந்து 1,007 அதிகரித்திருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,318 அதிகரித்திருக்கிறது. சேலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த முழு முடக்கம் நேற்று நள்ளிரவோடு முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் இன்று காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் குவிந்தனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், மக்கள் நோய் தொற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக பொது முடக்கம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. நிலையில் நேற்று இரவோடு அது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை மக்கள் இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா? அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக வசந்த், கொரோனா சமூக பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேலத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, அதாவது 4 நாட்களுக்கு முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதை பொதுமக்களும் முறையாக கடைபிடித்ததாக மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த முழு ஊரடங்கானது இன்று தளர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதற்கொண்டே சேலம் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த காய்கறி சந்தைகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பா சேலம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக காய்கறி சந்தையில காய்கறி விற்பனை தொடங்கி 2 மணி நேரத்திற்குள்ளாக காய்கறிகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டு அந்த பகுதியை விரிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவியது. இது மட்டுமல்லாமல் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு தற்பொழுது தடை செய்யப்பட்ட பகுதியான தாதாப்பட்டி மற்றும் அம்மாப்பேட்டை பகுதிகளில் இன்றைய தினம் உழவர் சந்தைகள் இயங்காத காரணத்தினாலையும் பொதுமக்கள் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அது மட்டும் இல்லாமல் அத்தம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இங்கிருக்கும் மக்களும் அங்கே சென்று காய்கறிகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால பெரும்பாலான காய்கறி சந்தைகள்ல மக்கள் கூட்டம் அதிக அளவிலேயே இருந்தது. அவ்வாறு கூட்டம் அதிக அளவில் இருந்த போதிலும் கூட அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்த வண்ணமே காய்கறிகளை வாங்கி சென்ற காட்சிகளையும் காண முடிந்தது. சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் காய்கறிகள் 2 மணி நேரத்தில் விற்று தீர்த்தது போலவே பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக உழவர் சந்தையில 27 டன் காய்கறிகள் 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 8 மணிக்குள்ளாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இவ்வாறு ஊரடங்கு காலங்களில் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகளை வழங்குவதற்கான நடவடிக்கையாக சேலம் மாநகராட்சியில 80 நடமாடும் காய்கறி விற்பனை அங்காடிகள் உட்பட மொத்தமா 200 நடமாடும் காய்கறி விற்பனை கடைகள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. வசந்த், தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். வேலைக்கு சென்றால்தான் அன்றைய தினத்திற்கு வயிற்றுக்கு சோறு என்கிற நிலையில் வாழ்ந்து வருகிற விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கையை சிதறித்துக் கொண்டிருக்கிறது பொது முடக்கம். திருவாரூர் மாவட்டம் திட்டானிமுட்டம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி பூபதிக்கு 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. கணவரால் கைவிடப்பட்ட இவர் வயதான தாய், பார்வை குறைபாடுடைய சகோதரருடன் வாழ்ந்து வருகிறார். தினசரி விளைநிலத்தில் கால் வைத்தால்தான் அன்றைய பொழுதுக்கு இந்த குடும்பம் பசியாறும் என்ற நிலையில் 1 மாதத்தை கடந்து நீடிக்கும் பொது முடக்கம் சொல்லொனா துயரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 16 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அந்த அரிசும் 10 நாளைக்கு கூட எனக்கு வராது. 1 மாதமாக அந்த கொரோனா நோயினால் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பிள்ளை பக்கத்து வீட்டில் பிஸ்கட் வாங்கிதுன்னா கூட என் பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை வாங்கி கொடுக்க கூட எனக்கு நான் இது இல்லை. சாப்பிட உணவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, மானத்துடன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் வேளையில் கடன் கொடுத்தவர்கள் வாசலில் நிற்கும் போது அவமானமாக உணர்வதாக கூறுகிறார் இந்த பெண். வேற 4 பேசி வாரம் கட்டுறது வேற, அது வேற என்னை 4 கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க. அதையும் வாங்கிட்டு உயிர் வாழ்கிறதையும் குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்கள் இது பண்ணுற வாழ்கிறதான்னு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அப்படி
இவரைப் போலத்தான் எண்ணற்ற விவசாய தொழிலாளர்கள் இலவச அரிசி, அரசு தரும் 1000 ரூபாய் நிவாரணத் தொகையை கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காலம் கடத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக திருவாரூரிலிருந்து செய்தியாளர் ராஜசேகர். பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த வழக்கில் சிறையில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி என்பவரின் வீடு பொது சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சாலை பகுதியில் வீடு கட்டப்பட்டிருப்பதாக வந்த புகாரை அடுத்து காசியின் தந்தை தங்கபாண்டியன் பெயரில் இருக்கும் வீட்டை மாநகராட்சி அதிகாரிகள் அளவீடு செய்தனர். அப்போது பொது இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டப்பட்டிருப்பதும், வீடு கட்டும் போது பெற்ற அனுமதிக்கு மாறாக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ள மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதற்கிடையே ஏற்கனவே சிறையில் இருக்கும் காசியை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். நெல்லையில் லாரி ஓட்டுநரிடம் 50 ரூபாய் லஞ்சம் பெற்ற காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நெல்லை பழையப்பேட்டை பகுதியில் உள்ள பெண்கள் கல்லூரி அருகே கடந்த 24ஆம் தேதி காவலர் செல்வகுமார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரியை மறித்து அதன் ஓட்டுநரிடம் காவலர் செல்வகுமார் 50 ரூபாய் லஞ்சம் பெற்றார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் காவலர் செல்வகுமாரை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் தீபக் டமோர் உத்தரவிட்டுள்ளார். குறையாம அடிப்பேன். அடுத்தோட்ட என்னை சிக்கமாக செஞ்சிடாது. நல்லா வேண்டிக்கோ, நான் இருக்கக்கூடாது நினச்சி வேண்டிக்குவேன். அடுத்த இருந்துட்டேன்னா வச்சு செஞ்சிடுவேன். சேர்த்தாப்புல பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் உதவிகள் கிடைத்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் சந்திக்கும் பாதிப்புகள் குறித்தும் நிவாரணத் தொகை வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கை குறித்தும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை ஆகிய ஒன்றியங்களில் உள்ள 150க்கும் மேற்பட்ட விசைத்தறி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க சங்க நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் வலியுறுத்தினார். இதனை ஏற்று அமுதரெட்டி கண்டிகை பாலவிநாயகர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையும் காய்கறிகளும் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் தாயை இழந்த ஒரு சில நாட்களில் பணிக்கு வந்த தூய்மை பணியாளரின் சேவை மனப்பான்மையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். வீக்களத்தூர் கிராம ஊராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் ஐயாதுரை என்பவரின் தாய் உடல்நலக்குறைவால் சில நாட்களுக்கு முன் உயிரிழந்தார். பொது முடக்கம் அமலில் இருப்பதால் 4 பேருடன் சென்று தாயை அடக்கம் செய்த கையோடு ஐயாதுரை தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவரது சேவையை பாராட்டி பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் சால்வை அணிவித்து 5000 ரூபாய் ரொக்கம் வழங்கி பாராட்டினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இவரது சேவையை பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களில் 4 வயது சிறுவன் முதல் 88 வயது மூதாட்டி வரையிலான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதில் ஏற்கனவே 5 பேர் குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினர். இந்நிலையில் வெள்ளாடிச்சிவேளை பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தில் 5 பேருக்கு கொரோனா உறுதி செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்கள் அனைவரும் குணமடைந்ததை அடுத்து வீடு திரும்பினர். அவர்களுக்கு மருத்துவர்கள், செவிலியர் பழங்கள் கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். பொது முடக்க சூழலால் பாதிக்கப்பட்ட சுமார் 8,20,000 பேர் PF கணக்கில் இருந்து 3,200 கோடி ரூபாயை வெளியே எடுத்துள்ளது தெரியவந்துள்ளது. இதில் மத்திய அரசின் EPFO அமைப்பில் இருந்து மட்டும் 7,40,000 பேர் சேமிப்பு பணத்தை ஒரு மாதத்தில் எடுத்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தவிர தனியார் PF அறக்கட்டளையில் இருந்தும் 80,000 பேர் சேமிப்பு பணத்தை எடுத்துள்ளனர். கொரோனா சூழலில் மக்களின் அவசியம் செலவினங்களை கருத்தில் கொண்டு PF பணத்தில் குறிப்பிட்ட தொகையை எடுக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு வசதியாக PF அலுவலகங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கத்தால் நாடு முழுவதும் வெளிமாநில தொழிலாளர்கள் தவித்து வரும் நிலையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களில் சிக்கி உணவுக்கு வழியின்றி இருப்பதாகவும் இந்நேரத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும்
பொதுநல மனு தொடரப்பட்டிருந்தது. எந்தவொரு அடையாள அட்டை இருந்தாலும் அதை கொண்டு ரேஷன் பொருட்களை வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை சூழல் கருதி தற்காலிகமாக அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கடந்த ஏப்ரல் முதல் நாடு முழுவதும் அமலாக்கப்படவிருந்தது. கொரோனா காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.